பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்ப நம்ம கதிருக்கு ராஜியோட அப்பா முத்துவேலுக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடுது. ஸோ இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா முத்துவேலுக்கிட்ட நம்ம கதிர் பேசுகிறாப்புல. நம்ம முத்துவேல் ஆரம்பத்தில் கதிருக்கு எதுவும் தெரியாது, நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு கிளம்புனா, நம்ம கதிர் அவரை கூப்பிட்டு, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், நான் இப்போ தான் டாக்டரை பார்த்து பேசிட்டு வரேன். ஆமாம், உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, என்ன ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னு நம்ம கதிர் கேட்குறாப்புல. உடனே முத்துவேல் வேற வழியே இல்லாமல் எல்லாத்தையுமே சொல்லிடுறாப்புல. எப்படி நீங்கள் மட்டும் தனியாக ஹாஸ்பிட்டல் வரீங்க, வீட்டில் சொல்லி அழைச்சிட்டு வர்றது இல்லையா அப்படின்னு கேட்க, வீட்டில் யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சதுன்னா எல்லாருமே உட்காந்துக்கிட்டு அழுவாங்க, இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. அது எப்படி உங்களை தனியாக விட முடியும், இதுக்கப்புறம் நான் வரேன் உங்கள் கூட. ஆமாம், இப்போ அடுத்ததாக என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை திருச்சியில் ஒரு டாக்டர் இருக்கிறாராம், அவர்கிட்ட காமிச்சு ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, நாளைக்கு நானும் வரேன், நம்ம 2 பேருமே போயிட்டு வருவோம் அப்படின்னு கதிர் சொல்கிறாப்புல. ஆனால் இல்லை இல்லை, நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதெல்லாம் உங்களை தனியாக விட முடியாது அப்படின்னு கதிர் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. இங்கே இப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே பழனியும் நம்ம சரவணனும் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த பக்கம் நம்ம தங்கமேல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வராங்க. ஸோ இவங்கள நம்ம சரவணன் பார்த்துட்றாப்புல, பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாப்புல. ஸோ பழனியும் பார்த்துட்டு, ரோடுன்னு இருந்தால் 4-5 பேர் நடந்து போகத்தான் செய்வாங்க, அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம தங்கமயில் பழனிக்கிட்ட வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. ஸோ இங்கே பழனி கடைக்கு போனதுக்கப்புறம் நேராக சரவணன் போய் தங்கமயிலுக்கிட்ட சண்டை போடுறாப்புல. ஆனால் தங்கமயில் பெருசாக எதுவுமே கண்டுக்கவே இல்லை. சண்டை போட்டுட்டியா, சரி விடு அப்படின்ட்டு அவங்க மாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே நம்ம கதிர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, நாளைக்கு போகலாம், நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல. ஆனால் அவர் இருந்துக்கிட்டு வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல. எப்படியும் நான் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் தான் முத்துவேலை ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போக போகிறாப்புல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.